Dear friend, this is your Dr. Patir Selvam on behalf of Grovi Consultancy. The business promoter, entrepreneur இந்த ஃபார்ம்லாம் இருக்க முடியும். ஒரு எம்ப்ளாய்மெண்ட்னு வரையில் ஒரு கிளர்க்காக இருப்பாங்க, அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, மேனேஜர், சீனியர் மேனேஜர் அண்டு சிஇஓ, வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி அடுத்தடுத்த பொசிஷனில் இருப்பாங்க. Similarly, the business enterprises, business promoters and entrepreneurs, அவங்க எந்தெந்த ஃபார்மில் இருக்க முடியும்னா, நம்பர் 1 வந்து ஒரு சமயம் அந்த ப்ராடக்ட் வந்து காம்படிஷனே கிடையாது, இட் இஸ் ஓன்டு பை கவர்மெண்ட் அப்படின்னு வரையில் தெர் வில் பி வெரி ஜீரோ காம்படிஷன். ஸோ தெர் வில் பி பர்ஃபெக்ட் காம்படிட்டர்ஸ். அதனால வந்து நோபடி கேன் கம்பீட். மேபி லைக் எலக்ட்ரிசிட்டி சப்ளை, அதில் வந்து nobody can compete. Even if it's available, it will be purchased by the government to redistribute. அதுக்கப்புறம் if a person is having a monopoly over his product, I think there's only one product available, nobody can substitute, nobody compete அப்படின்னா is a monopoly. There is a product, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து போட்டியே கிடையாது, அவர் தான் ரூல் பண்ணுறாரு. In those days RSS event அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஓன்டு பை ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல், அதற்கு எந்த வகையில் காம்படிஷன்ஸ்னா தட் இஸ் கால்ட் மோனோபொலி. ஒரு சமயம் ஒரே ப்ராடக்ட்டுக்கு 2 பேர் இருந்தாங்கன்னா, 2 காம்படிட்டர் இருந்தாங்கன்னா தட் இஸ் நோன் டியோபொலி. அது இல்லாமல் ஒரு 10 பேர் 15 பேர் அந்த ப்ராடக்டில் போட்டியாக வந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பேர் வந்து அலிகோபொலி. பட் இதெல்லாம் வந்து இருந்தது கடந்து வந்த பாதையில். இப்போ எல்லாம் வந்து எல்லாமே அவர்களுடைய வியாபார தந்திரத்தினால, அது ப்ரைஸாக இருக்கட்டும், ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்ரிபடி இஸ் மோனோபொலி ஓவர் தேர் ப்ராடக்ட். ஒரே ஸ்ட்ரீட்டில் 10 டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருக்குது, ஒரே ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தே வில் ஹேவ் எ மோனோபொலி எய்தர் த ப்ரைஸ் வார், customer satisfaction war, or design, or range of products. இந்த மாதிரி பல வாரில் வந்து அவங்க வந்து கஸ்டமரை ஓன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற காம்படிஷன்ஸ் பேர் மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன். ஆனால் இந்த மோனோபொலிஸ்டிக் காம்படிஷனில் இருந்து நீங்கள் மோனோபொலி ஆகணும் அப்படின்னா தட்ஸ் த ஒன்லி திங் இஸ் தட் இஸ் நோன் அஸ் இன்னோவேஷன், கிரியேஷன் அண்ட் யுவர் ஆட்டோமேஷன். இது வந்துச்சு அப்படின்னா you can be monopoly, you don't fall under monopolistic. ஆனால் அந்த மோனோபொலியை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் உள்ளே வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் உங்கள்கிட்ட உள்ள ப்ராடக்ட் ரொம்ப ப்ரைஸ் இஸ் வெரி சீப் அண்ட் குவாலிட்டி இஸ் வெரி குட் அப்படின்னா கூட உங்களை எப்படா கீழே சாச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ளே வந்தாருன்னா அவரை விட குறைச்சி கொடுத்து அவரை வால்யூம் ஆஃப் டர்ன் ஓவர் ரைஸ் பண்ணி கூட பண்ணுவார். இது வந்து அந்த மோனோபொலியாக இருக்கிறவர் இன்னொருத்தர் வந்து டியோபொலி ஆக்கி உடைச்சிருவார். பட் இதில் வின் பண்ணணும் அப்படின்னா நாட் ஓன்லி த ப்ரைஸ் வார் பட் ஆல்சோ த குவாலிட்டி அஸ் வெல் அஸ் த டிசைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸஸ் அண்ட் ஃபைனலி த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படின்னா என்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறது ஒரு பெரிய வார்த்தை. அதற்கு பேர் என்னன்னா, த பிஸ்னஸ் ப்ரமோட்டர் ஷுட் பி லுக்கிங் ஆன் டிமாண்ட் ட்ரைவன், நாட் சப்ளை டிரைவன். என்று இதுதான் பொருள்னு சொல்லி போகிற வியாபாரியை, ஒரு வணிகரை வந்து தேடவில்லை யாரும். எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி இருக்கிற கஸ்டமருடைய தேவை தெரிஞ்சவங்க பண்ணுறாங்களே, தட் இஸ் நோன் அஸ் டிமாண்ட் டிரைவன். ஸோ இன்றைக்கு உள்ள மார்க்கெட்டை வந்து இந்த டிமாண்ட் டிரைவனை வந்து நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னா தட் நீட்ஸ் இன்னோவேஷன், தட் நீட்ஸ் கிரியேஷன், தட் நீட்ஸ் ஆட்டோமேஷன், தட் நீட்ஸ் டிஜிட்டலைஸ்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ப்ரொமோட்டிவ் ப்ராடக்ட்ஸ். அப்போ வந்து இந்த ப்ரைஸ் வாரு, குவாலிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் நேம்ஸு, ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங். அதையெல்லாம் உடைச்சி இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறது காரணம் ஆட்டோமேஷனும் டிஜிட்டலைசேஷனும். நாட் ஓன்லி தேட், அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு பி அ டிமாண்ட் ட்ரைவன் பர்சன் டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் நீட்ஸ். ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் தான் இன்றைக்கு வந்து வெதர் இஸ் அக்ரி ப்ரமோட்டர், அக்ரி ஃபார்மர், ஆர் அக்ரி என்டர்பிரனர், or animal health husbandry promoter, or manufacturer, producer, or trader, or distributor, or service oriented person, எல்லாருமே வந்து இந்த பாதையில் தான் போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு
சென்ட்ரலைஸ்டு பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இன்றைக்கு வந்து இருக்கிறது காரணம் ஆட்டோமேஷன் ப்ளஸ் இன்னோவேஷன். இதில் நீங்கள் சக்சீடாக வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் த ரூலர், நாட் ஒன்லி ரூலர், யூ ஆர் கிரியேட்டிங் வெல்த் லைக் எனிபடி. அந்த பீப்புள் தான் வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு, ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த பர்டிகுலர் நேஷன். ஸோ இதை வந்து உங்களுடைய டிப்ஸை எடுத்துக்கிட்டு உங்களுடைய தொழில் வியல்வோருக்குரிய நிலைமைகள் வரையில் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யுவர் கேரியர் வில் பி பிரைட் சக்ஸஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தி இன்ஃபர்மேஷன் வித் மை ஆடியன்ஸ். Thank you very much.